Hi guys, welcome back to Fun Learning with Badri and Rishi. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி வந்து எக் கரண்டி ரெசிபி ஆக்க போறோம். கரண்டி எக் ரெசிபி ஜூஸியா டேஸ்டியா. முதல்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த ஸ்டவ் வச்சுக்கலாம். ஸ்டவ் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கம்மியா போட்டுக்கோங்க. ஆயில் எல்லா சைடும் அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து எடுக்கும்போது நல்லா வரும் முட்டை. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ வந்து நாங்கள் வந்து பெப்பர் பால்ஸ் தான் வச்சுருக்கோம். பெப்பர் பவுடர் இல்லை. சரி அதை நாங்கள் வந்து அரைச்சிட்டோம். பெப்பரும் சால்ட்டும். பெப்பர் சால்ட் கூட சில்லி பவுடர் இல்லை வேறு மசாலா பவுடர் உங்கள்கிட்ட இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு இது மட்டும் போதும். நல்லா அரைச்சிக்கிட்டோம் நாங்கள் இடிக்கிறத வச்சுட்டு. ஸோ அப்புறம் வந்து முட்டையை உடச்சிக்கணும். முட்டை வந்து மிக்ஸ் பண்ணாமல் ஓடிங்க. ஸோ மேலே வந்து சால்ட்டு அப்புறம் பெப்பர் போட்டுருங்க. ஸோ அதை வச்சதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுதான் ஒரு 30 செகண்ட்ஸ் விடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணணும். சில பேரில் வந்து 20 செகண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா வந்து அவங்க வந்து ஜூஸியாக வேணும் உள்ளே கட் பண்ணுவோம். அப்படியே பண்ணலாம். இல்லை நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுக்கலாம் தனி பிளேட்டில். ஸோ வந்து இப்போ எக்கை நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டவ்லேயே பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் நாங்கள் வெளில எடுத்துகிட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிறது நம்ம மேலே கொண்டு வந்துட்டோம். இப்போ மேலே இருக்கிறது கீழே கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம முட்டை ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 minutes தான். வெரி ஈஸி ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.